இந்த நாளிலும் உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்ற வசனத்திலிருந்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு எப்பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புவார்? ஒன்று, தேவ திட்டம் நமக்கென்று ஆயத்தமாய் இருக்கும் போது சத்துரு நமக்கு எதிராய் எழும்புவார். இரண்டாவது, நாம் விதைத்திருக்கும் போது அந்த விதைக்கான பலனை நமக்கு தரவிடாதபடிக்கு சத்துருவானவன் எழும்புவார். மூன்றாவது, நாம் கர்த்தருக்காக நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பும் போது சத்துரு நமக்கு எதிராக எழும்புவான். நான்காவது, நாம் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும் போது சத்துரு நமக்கு எதிராக எழும்புவான். ஐந்தாவது, நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை கேள்விப்படும் போது சத்துரு நமக்கு எதிராக எழும்புவார். அப்படி விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுப்பார். நாம் முறியடிப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.